உங்கள் அழகு என்னை சொக்க வைக்கிறது. லேட் ஆயிட்டுது, அதால இதுலயே இந்த சுகர் வந்து கட்டி ஆயிட்டுது. அதை நான் சொல்ல மறந்துட்டேன். அந்த கீரை அந்த இதெல்லாம் சேர்ந்து நல்லா இருக்குது, நல்ல கலராக இருக்கு. மல்லியிலேயே அப்படியே வெட்டி தூரம். எல்லாருக்கும் வணக்கம், வாங்கோ சாப்பிடலாம். இன்றைக்கு வாங்கோ சாப்பிடலாம், வேற ஒரு வீட்டை கிச்சனில் நடக்க போகுது. வாங்கோ சாப்பிடலாம். இன்றைக்கு வந்து நான் என்னுடைய ஃப்ரெண்ட் வீட்டை வந்தேன். நாங்கள் வந்து இன்றைக்கு வட்டுலப்பம் செய்ய போகிறோம். வட்டுலப்பத்தோட சேர்த்து இந்த பை ஒன் கெட் டூ ஃப்ரீ மாதிரி பாஸ்தா, உப்புமா அதுகள் எல்லாம் ஆங்காங்கே வேலை நடக்குது. அதையும் நான் காட்ட போறேன். வாங்கோ, இன்றைக்கு வித்தியாசமா இங்க என்னுடைய ஃப்ரெண்ட் வீட்டை தான் நீங்கள் பார்க்க போறீங்க. வட்டிலப்பம். எனக்கு வட்டுலப்பம் எல்லாம் செய்ய தெரியாது. வாங்கோ சாப்பிடலாம். நாங்கள் வந்து வட்டுலப்பம் செய்ய போறோம். வெள்ளை கலரும். ஓகே ஜாக்கிரி, இந்த இதுதானா உண்மையான கித்துள் வெல்லம்? ஓகே ஓகே, கித்துள் வெல்லம். 20 ஏலக்காய். ஓகே, முட்டையை வந்து இப்போ நாங்கள் 10 முட்டையை உடைச்சி போடுறோம். என்ன வட்டுலப்பத்துக்கு 10 முட்டை இருக்குது. முட்டையை வந்து கிரைண்டரால அடிக்கக்கூடாது. என்ன பிளெண்டராலே அடிக்கக்கூடாதாம். இப்படி கையால் தான் மெல்ல மெல்லமா சிமூத்தா சுத்தி அடிக்கணுமா. இப்படி சுத்தணுமா, ஒரே பக்கத்துக்கு அடிக்கணுமா. அதான் நடக்குது. நான் உங்களுக்கு ஒரு க்ளோஸப்பா காட்டுறேன். இப்போ பபிள்ஸ் வரக்கூடாதாம், அதால மெல்லமா இப்படி சுத்தி 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 அடிக்கணுமா. கருவா, ஒரு 5 கராம்பு, மற்றது வந்து ஒரு 20 அப்படி ஏலக்காய், இவ்வளத்தையும் போட்டு கிரைண்டரில் நாங்கள் அடிக்க போகிறோம், தூளாக்க போகிறோம். 10 முட்டை, இந்த ஏலக்காய், கராம்பு, ஏலக்காய், கருவா அதெல்லாத்தையும் 10 முட்டையோட பவுடர் ஆக்க போகிறோம். பவுடர் ஆக்கியக்குள்ள நான் உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் வேற கிச்சனுக்குள்ள செய்யறதால நான் செய்யலை. நான் வந்து உங்களுக்கு டெமோ தான் காட்டுறேன். அங்கே அசிஸ்டன்ட் வேற வச்சிருக்கிறேன், அவை தான் செய்யணும் எனக்காக. இந்த கிரைண்டருக்குள்ள நான் இந்த ஏலக்காய், கருவா எல்லாத்தையும் போட்டுட்டு எல்லாத்தையும் இதுக்குள்ள இந்த சின்ன கிரைண்டருக்குள்ள போட்டுட்டு பவுடர் ஆக்க போறேன். நீங்கள் எல்லாரும் எப்படி சுகமா இருக்கிறீங்களோ, உங்களை இந்த காணொளியில சந்திச்சது மகிழ்ச்சி. ஓகே, போட்டாச்சு. இப்ப இந்த பட்டு நாமத்தினோட பவுடரா வரும். நல்ல பவுடரா வந்திருக்கு பாருங்க, எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. தேங்காய் பால் 2 டின், 400 மில்லிலீட்டர் எழுதி இருக்கு இதுல. இந்த டின்னில் 5 மேசக்கரண்டி, கிட்டத்தட்ட அன்னளவாக 5 மேசக்கரண்டி சீனியை போட்டு இந்த சட்டியில் உருக்குறோம். இந்த சட்டி எங்கே வாண்டினாண்டா கொஸ்கோவில் என்ன கண்டேன் நான். ஆமிட்டில்ல சொல்லதானே வேணும். பின்ன சட்டி கொஸ்கோவில் நான் கண்டேன் ஆனால் நான் வேண்டே இல்லை. இங்கே வந்து இவன் வேண்டி வச்சிருக்கிறான். அதால் எனக்கு தேவையண்டா இங்கே வந்து எடுக்கலாம். புரியா? மெல்லியா தீயில விட்டுட்டு என்ன பேருக்கு சொல்கிறது? ஓகே, கரமல் அந்த சுகர் கோட்டட் என்ன சுகர் கோட்டிங் செய்யணும். இப்போ இன்றைக்கு வீடியோ என்ன மாதிரி வருதோ தெரியாது. அரைக்குறையாக வந்தால் கோவைக்க வேண்டாம். வேண்டா ஒரு பலோவில் போயிடாம கிடக்குது. சீனி மட்டுமா? தனியாக சீனி மட்டும்தான் இதுக்குள்ளே போட்டு மெல்ல அடுப்பை விட்டு இப்படி செய்ய அது ப்ரௌன் கலராக உருகும். என்ன அவன் என்ன ஒரு ட்ராப் பார்த்தனீங்க தானே.
ஒட்டி பிடிக்கிறதால ஒரு ட்ராப் சுகர் விட அங்கே பாருங்க எல்லாம் உருகி தண்டை பாட்டுக்கு ஊற்றி வருது. ஒரு ட்ராப் தண்ணி சுடு தண்ணியோ பச்சை தண்ணியோ என்ன தண்ணி என்றாலும் விடலாமாம். ஓகே இந்த கலர் வருது மெல்ட் கலர். சீனி வெள்ளை சீனி தான் போட்ட நீங்கள் என்ன கலர் வந்து தண்டை பாட்டுக்கே மாறிக்கொண்டு போகுது. இப்போ இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகின உடனே இது கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆகிருக்கேண்ணே. இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகின உடனே நாங்கள் வந்து நிப்பாட்டி ட்ரேக்குள்ளே ஊற்ற போகிறீங்க ரைட்? அடியில் இதை மேலேயோ இந்த ட்ரேக்குள்ளே தான் விட போகிறோம். நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா இப்படி ஏன்னா இப்படியே ட்ரே ஃபுல்லாக பரப்பி விட்டுட்டு அதுக்கு பிறகு 3 ட்ரேயும் நாங்கள் பரப்ப போகிறோம். அங்கால எனக்கு சொல்லாமல் வர ரெசிபியை தண்டை பாட்டுக்கு சமையல் நடந்து கொண்டு இருக்குது. நான் இஞ்சால ரெசிபி எடுத்து கொண்டு இருக்கிறேன். இது நேரவாசி பிரச்சனை இல்லையே லேட் ஆகிட்டுது. அதால் இதுலேயே இந்த சுகர் வந்து கட்டி ஆகிட்டுது. இட்ஸ் ஓகே. டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் வாரது வளமை தானே. இதை நான் புதுசில் தானே உங்களுக்கும் அப்படி வாரது தானே. ஓகே ஓகே. இப்போ வந்து அடுத்தது என்ன கட்டமண்டா இதை என்ன செய்த நீங்கள் அந்த சட்டிக்குள்ள சர்க்கரையை போட்டு மெல்ட் ஆக மட்டும் கிண்டும். ஓகே. இலங்கைன்ற என்னது டிசர்ட்டுக்கு நாங்கள் வந்து துபாயில் இருந்து சர்க்கரை வேண்டிக்கிறோம். சர்க்கரை இல்லை கித்தூள் ஏன்னா கித்தூள் இது வந்து துபாயில் ஆக்கள் பாவிக்கிறதாம். எங்கட ப்ரௌன் கலர் அடிக்கும். நான் வந்து உங்களுக்கு டேஸ்ட் என்ன மாதிரின்னு நாங்கள் நாளைக்கு தானே இது சாப்பிடலாமா என்ன சுட சுட சாப்பிட்றோம். அப்போ இப்போவே நாங்கள் டேஸ்ட் பண்ணி இப்போவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். பால் பவுடர் தேங்காய் பால் இருக்குது தானே இதை வந்து கொஞ்சம் கரைச்சி போட்டு எல்லாம் ஒரே மாதிரி வந்த உடனே இந்த முட்டை மற்றது அடித்து வச்ச இந்த வாசனை தூள் என்னது கருவா ஏலக்காய் கராம்பு 3ஐயும் சேர்த்து அடித்த நாங்கள் அதையும் முட்டையையும் போட்டு எல்லாத்தையும் போட்டு நான் இதுக்குள்ள சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கு பிறகு அந்த சுவரையும் இதோட கலந்து போட்டேன். கலந்து போட்டு நாங்கள் அந்த ட்ரேக்குள்ள விட்டு அவிய வைக்கிறது. இது என்ன டக்குன்னு முடிஞ்சது வீடியோ 10 நிமிஷத்தில். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோ வரும் இதே வீட்டில். நாளைக்கு எங்களுக்கு பர்த்டே பார்ட்டி மாதவியோட பர்த்டே பார்ட்டி 3வது கேக் வெட்ட போகிறா. அப்போ அது வந்து மற்ற சேனலில் வரும். ஜாலினி கமல் பாரதி ஜாலினி என்று அடிச்சிங்கன்னு சொன்னால் வரும். நான் வந்து 2 லொக்கேஷனில் மாலவி பர்த்டே கொண்டாடினவா. இது வந்து 3வது லொக்கேஷனில் நாளைக்கு அதுவும் வரும் உங்களுக்கு அந்த காணொளி. அதையும் நீங்கள் பார்த்து மகிழலாம். இந்த காணொளி இப்படி நான் வந்து எங்கட வீட்டுக்கு கிச்சனுக்குள்ள இல்லாமல் வேற வேற வீடுகளில் போய் இப்படி அவையோட இருந்து சமைச்சு போடுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன மாதிரி என்ன எனக்கு சொல்லுங்க. அப்போதான் நான் அதை செய்யலாம். இல்லைன்னு சொன்னால் எந்த கிச்சனையே பார்த்துக்கொண்டு நான் எங்கட வீட்டையே பார்த்து கொண்டு இருக்க வேண்டியதான ஒரு வித்தியாசமும் வராது என்ன. அதால் உங்களுக்கு இப்படி இது வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் வீடு தான். அதால் நான் இங்கே வந்தேன். நான் எங்கட வீட்டை இருந்த ஒரு 10 நிமிஷம் என்றபடியால் நான் வேலை முடிய விட்டு வந்தது. உங்களுக்கு இப்படி வேறு வேறு வீடுகளில் இருந்து எடுத்து காணொலி போடணுமென்னு சமைச்சு போடணுமென்றால் சொல்லுங்க. எனக்கு கனவேர் இருக்கிறோம் என்ன வாங்கன்னு சொல்லி என்னை கூப்பிடுவினோம் எல்லாரும். நான் அங்கே போய் நின்று சமைக்கிறேன். உங்களுக்கு நான் சமைக்க மாட்டேன். இப்படி தேங்காய் பால் எல்லாத்தையும் வெட்டி இப்படி சட்டிக்குள்ளே போட்டு தரேன். இப்படி உங்களுக்காக இப்படி வீடியோ எடுக்கிறது இதை மட்டும் வேணுமெண்டா நான் செய்வேன். அதுக்கு பிறகு இப்போ எல்லாம் கரைச்சாச்சு. இது விடட்டா இதுக்குள்ள முட்டையை அடிக்கட்டா? ஓகே. ஸோ இப்போ வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னாண்டா முன்னத்தலையும் விடுறேனா இப்போ வேறுங்கோ முட்டை விடுகிறேன். இப்படியே விட்டு 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 கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சு தேங்காய் பாலோட கலந்து அடிக்கிறேன். நான் வந்து டிசர்ட் செய்யக்குள்ள இந்த முட்டையோட வெடுக்கு எல்லாத்தையும் எடுக்கிறேன். நான் தேவையில்லையே எடுக்க தேவையில்லை. அதான் நல்ல மாமா. ஓகே எடுக்கிறேன்னா கொஞ்சம் உப்பு போடுங்க. ஓகே. ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சம் உப்பு சால்ட் எத்தனை இது ஒரு கொஞ்சம் ஒரு பிஞ்ச் கொஞ்சம் போட்டு பாருங்க இப்படி வந்திருக்கேன். போட்டு கரைச்ச உடனே
என்ன வடிவா இருக்கு என்ன இந்த கோல்ட் கலர்ல. இப்போ வந்து நான் இந்த அடிச்சு வச்ச பால் இருக்கு தானே, முட்டை 10 முட்டை, மற்றது தேங்காய் பால் அதோட சேர்த்து இந்த வாசனை திரவியத்தை போட போறேன். கருவா, ஏலக்காய், வேற என்னது, கராம்பு என்ன, இந்த பவுடரை போடுறேன். அது ஓகே. 20 ஏலக்காய் போட்டது என்னன்னா அந்த ஏலக்காய் தான் அதை பவுடர் ஆக்கி போடைக்க தான் அந்த வாச டேஸ்ட் வருமாக்குவேன். அதுக்காக இப்படி சுத்தி சுத்தி தான் அடிக்கணுமா. பார்த்தீங்களென்றால் அடிச்சாச்சு. இப்போ நான் வந்திருக்கிறது என்னுடைய ஃப்ரெண்ட் வீடு, சரியா? நான் முதலே சொன்ன மாதிரி என்னுடைய ஃப்ரெண்ட் வீடு. ஆனால் இவைய வந்து நான் எப்போ உங்களுக்கு காட்டுவேன்டா, நீங்கள் எப்போ எல்லாம் காணொலிக்கு வரலாம். 5 இயர்ஸால வருவினம். இந்த குடும்பம் வந்து எனக்கு ஒரு சரியான முக்கியமான குடும்பம். அந்த குடும்பத்தை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன் ஒரு 5 வருஷத்தால. 5 வருஷத்தால ஓகேயா? ஓகே, ஆமாம். இப்போ அக்ரி பண்ணிட்டு நான் 5 வருஷத்தால. ஸோ 5 வருஷம் நீங்கள் பொறுத்திருக்க வேணும். நான் வேற இருக்கிறோம் தெரியாது என்ன 5 வருஷம் வேற இருப்பேனோ 5 வருஷம். எல்லாரையும் அனுப்பி போட்டு தான் நான் வருவேன் பின்னால. அதால நீங்கள் 5 வருஷம் பொறுத்திருங்கோ, நான் காட்டுறேன். என்னன்னு சொன்னா இந்த குடும்பம் வந்து முக்கியமான குடும்பம். ஆனால் இப்போ காட்டல அது எனக்கு உங்களுக்கு. இப்போ என்ன செய்யும் ஜக்ரீண்ட சோஸ் என்ன கலர்ல என்ன வடிவா இருக்குன்னு பாரு. அடிச்சு வச்ச இருக்குல்ல இந்த சக்கரை காய்ச்சின இந்த ஜாக்கரி காய்ச்சின பானியை வந்து கலக்குறோம். அப்பதான் அந்த அதுல ஸ்வீட் வரும். என்ன சூப்பரா இருக்கு. ஏன்னா இது நல்ல கலரா இருக்குது. அலுவல் முடிஞ்சுது. வந்து இதை கொஞ்சம் கலக்கி போட்டு இந்த பானியை வந்து எல்லாத்தையும் சேர்த்து இந்த மிக்ஸை கலக்கி போட்டு அதுக்கு பிறகு வடிகட்டியால வடிச்சு போட்டு நாங்கள் வந்து ட்ரேக்குள்ள விட்டு அவிய வைக்க போறோம். என்ன தண்ணி விட்டு வைக்கணுமாம். ஓகே ஓகே ஓகே. நாளைக்கு தான் எங்களுக்கு சாப்பாடு இந்த வீட்டில். ஆனால் இன்றைக்கும் சாப்பாடு. இன்றைக்கு நாங்கள் வந்து நிற்கிறோம். இப்போ எங்களுக்கு சாப்பாடு தராமல் போயிடலாம். என்ன அங்கே குரலை சொல்லலாம். குரலுக்கு ஒரு தரம் இங்கே ஒரு தரம் பிடிக்க மாட்டினா குரலை காட்டலாம். குரலையும் காட்டினோம் இல்லை என்ன எங்க ஒன்றை நான் மண்டை அடிக்கிறதா? நானா என் அடுக்கடுத்து சாப்பிட்டு போவேன். இது என் வீடு தான், சரியா? இங்கே இருக்கிறாங்கள காட்டலாது. அதால கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு எனக்கு. உங்களுக்கு இங்கே இருக்கிற அவ்வளோ வரையும் காட்டணுமென்ட்டு ஆசை. ஒவ்வொரு தடவை இன்ட்ரடியூஸ் பண்ணி காட்டணுமென்ட்டு என்ன. ஸோ இது வந்து இப்படியே மிக்ஸ் பண்ணி போட்டு நான் முதலே சொன்ன மாதிரி வைக்க போகிறேன். இப்போ கலரை பாருங்கோ, நெக்ஸ்ட் லெவலாக இருக்குது. நான் ஊத்தேக்கில் உங்களுக்கு காட்டுறேன். இத்துள் பானி இருக்குது தானே, இப்படியே ஆற ஒன்றும் வைக்கல, சுட சுட அப்படியே விட்டது. கப்பல் விடுறோம். நீந்தாட்டுங்கடா அந்த நல்ல மிக்ஸ் இருக்குதானே. இதை வந்து ஊற்ற போகிறோம். இப்படியே பாருங்க இப்படி வருதுண்டு சூப்பராக நல்ல வாசமாக இருக்குது இந்த மிக்ஸ் வந்து. அலுமினிய பொயிலால் மூட மறந்தாச்சு. இப்போ அலுமினிய பொயில் எடுத்து மூடுறோம். என்ன இப்படியே தூக்கி தண்ணிக்க வைக்கிறது. இந்த மூண்டையும் இப்படியே அந்த அலுமினிய பொயில் பேப்பர் இது இருக்குதானே இது. அப்போ இதில் இது இல்லாதாக்கள் என்ன செய்கிறது? ஓகே, மூடித்தான் வைக்கணுமா? ஓகே ஓகே. இப்படியே அவனுக்கு வச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க அவனுக்குள்ள வச்சிருக்கு.
45 நிமிடங்கள் வச்சா காணும். அதுக்கு பிறகு 45 நிமிடங்கள் வச்ச உடனே வட்டுலப்பம் ரெடி. வந்து பாஸ்தா வர என் ஃப்ரெண்ட் அவிய வச்சிருக்கிறா. இப்போ நான் பாஸ்தா அவிஞ்சு வடிய வச்சிருக்கு. இங்கால வந்து யாருக்கு இந்த பாஸ்தா எனக்கே இறால் போட்டு பாஸ்தா நடக்குது. இங்கால மிரக்கறியை பாருங்க என்ன வடிவா வெட்டி வச்சிருக்கிறா இந்த ஃப்ரெண்டு. இது வந்து உப்புமா செய்யறதுக்கு பொரிச்செல்லாம் போட்டிருக்கீங்கன்னா மெனித்தான் செய்ய போறீங்களே என்ன என்னென்ன பொரிச்சு போட்ட நீங்க? கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு வெங்காயமா? யா கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு வெங்காயம் இந்த பச்சை நல்ல வடிவா கருவேப்பிலையே உருவி போட்டுருக்குறா. ஓகே ஸோ தூள் உப்பு மஞ்சள் இறால் போட்டு வச்சிருக்கு. இங்கே பாருங்க நல்ல வடிவா இருக்குது. இது வந்து உப்புமாக்கு கேரட் இந்த பர்பிள் கலர் கோவா மற்றது வந்து லீட்ஸ் எல்லாம் போட்டு வெங்காயம் உள்ளி எல்லாம் வெட்டி வச்சிருக்கு. இது உப்புமாக்கு. இதுதான் வந்து பாஸ்தாக்கு. இது வந்து ப்ரோசின் மரக்கறி எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதில் தான் சோஸ் செய்ய போகிறான்னு நினைக்கிறேன். சோஸ் செய்ய போகிறா இதில். நான் உங்களுக்கு காட்டுறேன் செய்யக்குள்ள. டிசைட் தான் உண்மையிலே எடுத்து போட வந்தது இன்றைக்கு. ஆனால் உங்களை எல்லாம் எனக்கு பிடிக்கும். அதால் வந்து பாஸ்தாவும் உப்புமா ரெசிபியும் வேறு அதோட அடிஷனாக வரப்போகுது. buy one get one free மாதிரி buy one get two free இன்றைக்கு. உப்புமாக்கு எண்ணெயை விட்டு கடுகு பெருஞ்சீரகம் போட்டு அந்த மிக்ஸ் நான் முதலே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். என்னது கேரட் வெங்காயம் கோவா எல்லாத்தையும் நாங்கள் போட்டு இதுக்குள்ள வதக்கி போட்டு உப்புமா கொட்ட போகிறோம். என்ன விலையும் ஒரு உப்புமா போட்டு ஆனால் இவே தான் சமையல் எக்ஸ்பர்ட். நான் வந்து ஒரு பழகுறாள். நான் வந்து கொஞ்சம் மரகுறேன். இவே வந்து எக்ஸ்பர்ட். அதால உங்களுக்கு எப்போவுமே விட்டு கொடுக்க மாட்டேன். நான் என்ன பிள்ளை செய்தாலும் எனக்கு தெரியும் தானே நான் என்ன மாதிரியட்டு. அதால நான் சொல்றேன் எனக்கு சமைக்க தெரியாது, சமைக்க வராது, சாப்பிட மட்டும்தான் தெரியும். அதால தான் வாங்கோ சாப்பிடலாம்னு வச்சேன். நான் சமைக்கலாம்னு கூட நான் வச்சிருக்கலாம், ஆனால் வைக்க இல்லை. உப்பு போடுறோம். உப்பை என்னத்துக்கு நாங்கள் எண்ணெய்க்குள்ள போடுறோம்னு சொன்னால் இந்த மரக்கறிகள் கெதியில் அவியும். அதுக்காக தான் இந்த உப்பை நாங்கள் போடுறோம். இந்த மரக்கறி வெட்டுறது தான் எனக்கு என் ஃப்ரெண்டுகிட்ட பிடிச்ச விஷயம். இப்போ அவ்வளவு மரக்கறியையும் போட்டு அப்படியே எல்லாத்தையும் கொட்டி கிளறா. கொஞ்ச நேரம் மூடி வைக்க உப்புமா ரெடி. என்ன போடுங்க. மல்லியிலேயே அப்படியே வெட்டி தூவுறோம். மல்லியிலையெல்லாம் நான் போடுறது இல்லை. இன்றைக்கு இங்கே தான் பார்க்குறேன். இது வந்து இந்தியாவில் சாப்பிட்ட மாதிரி இருக்குமென்னு நினைக்கிறேன். கஜுவும் போட்டிருக்குதுக்க. உப்புமா அவிக்கிறதுக்காக கொஞ்சம் சுடு தண்ணி விட்டுறது. உதிரி மாதிரி வரணும். உப்புமா ரெடி. இது வந்து இதை தாளிச்சு போட்டு இப்போ இதை கொட்டி தாளிச்சு போட்டு அப்புறம் அரைக்க போறீங்களே என்ன அது பேஸ்ட் ஆக்கி அதுக்கு பிறகுதான் இந்த பாஸ்தாக்குள்ள ஊற்றப்போம். உரைப்பு பாஸ்தா மாதிரி இருக்கு. தக்காளி பழம் இல்லையாம். தக்காளி பழம் போட்டாலும் டேஸ்டாக இருக்கும், போடாட்டிலும் ஓகே. அதுக்கும் ஒரு ஃப்ளேவராக நல்லா தான் இருக்கும். என்னது அவிச்ச பாஸ்தா தண்ணிக்குள்ள போனோமா மிக்ஸ் பண்ணிட்டோம். பச்சை மாவா? இது வந்து கொஞ்சம் இந்த பாஸ்தா இருக்குது தானே, இதில் அவிச்ச பாஸ்தா அவிச்ச தண்ணி, அந்த தண்ணிக்குள்ளே கொஞ்சம் பச்சைமா மிக்ஸ் பண்ணுறா. இந்த கோதம்பமான்னு சொல்லுவேன் நம்ம ஊரில். ஏன்னா அதை வந்து கொஞ்சத்தை போட்டு கிடக்கு. நல்லா இருக்கும். இல்லை இல்லை அவர் போடுற ஒளி ஒழிப்பில் ஒரு ஃபேன் கிடக்கு. அவங்களை கொண்டு இறால் வந்து வதக்குறோம். எண்ணெயை விட்டு இந்த உப்பு தூள் மஞ்சள் எல்லாம் போட்டு ஊற வச்ச இறாலை வந்து வதக்குறோம். இஞ்சால மற்ற அந்த மிரக்கறியை வதக்கின மிரக்கறியை எடுத்து வச்சு கிடக்குது.
இந்தியாவில் வந்து இது வந்து கோதம்பமா இதில் இது வெள்ளை சோஸுக்காகவாம் பாஸ்தா. மற்ற இது வந்து இது என்ன மெட்டீரியலா இது க்ரீமா? ஓகே, க்ரீம். இது வந்து மேங்கோ புடிங் ரெசிபி எடுக்கல. நாளைக்கு பாட்டிக்கு மேங்கோ புடிங்க பார்த்துனீங்களா என்ன வடிவா இருக்குண்டு. ஆனால் மேங்கோ புடிங் செய்யல காட்டையில் எனக்கு பச்சை துரோகம். என்ன செய்யறது, நான் அங்கால பாஸ்தாவை கண்டுட்டு ஆவண்டு பார்த்து கொண்டு பிஸியாக நின்றுட்டேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் அந்த மாதிரி சூப்பராக சமைப்பினா முதல்ல எனக்கு எதை உங்களுக்கு காட்டுறேன்னு தெரியல. ஓகே, பாஸ்தா ரெசிபியை காட்டுறப்ப இன்னொரு நாளைக்கு மேங்கோ புடிங் வருமோ? ஓகே வருமா இன்னொரு நாளைக்கு. இது வந்து பாஸ்தாக்கு இந்த மிரக்கறியை போட்டு அடிக்கிறோம். ஏன்னா இந்த மிரக்கறியை இந்த வதக்கி வச்ச மிரக்கறியை இப்படியே நாங்கள் பிளண்ட் பண்ண போகிறோம். இது வந்து பேஸ்ட் ஆக்குறேன் பாஸ்தாக்குள்ள விடுகிறதுக்கு. ஓகே நினைக்கிறேன். இதை தாளிச்சதை இதை பேஸ்ட் ஆக்கி அப்படியே நாங்கள் பாஸ்தாக்க கொண்டே விட போகிறோம். இந்த ட்ராக்கை பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி. இதில் வந்து கீழே வந்து சிங்க் இருக்குது, சிங்குக்கு மேலே வந்து இந்த ட்ராக் இருக்குது. அப்போ என்ன நடக்குமெண்டா இந்த பாத்திரங்களை கழுவி இதில் காய வச்சா இந்த தண்ணி வந்து கீழே ஊற்றுண்டும், என்ன காஞ்சிரும். அதுக்கு பிறகு நாங்கள் எடுத்து வைக்க வேண்டிய இடத்துல அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். எல்லாத்தையும் செப்பரேட்டாக வைக்கலாம். இதில் கிளாஸ் வச்சிருக்கலாம், இதில் பெரிய சட்டிகள் வச்சுருக்கு, இங்கால பிளேட் அப்படி என்று கழுவி வைக்கலாம். இதில் வந்து இந்த அகப்பியல் அதுகள் எல்லாத்தையும் போடுறதுக்கண்டும் இங்கே இப்படி கம்பிகள் எல்லாம் தொங்குது. கரண்டிகள் வைக்கிறதுக்கு இதில் வைக்கக்கூடிய மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. அங்கால வந்து கத்தி இருக்குது, நல்ல வடிவாக ஆர்கனைஸ் பண்ணலாம். அதில் கழுவி அப்படியே அடுக்கலாம், அது காய வைக்கிறதுக்கு நல்லா இருக்கு. கீரையை போட்டுட்டோம். பட்டர் போட்டு கீரையை கொஞ்சம் வதங்க விடுறோம். என்ன நல்லா வதங்குறையில பச்சையா என்ன. அதுக்கு பிறகு நிறைய கீரை போடணும். எவ்வளவுக்கு கீரை போடுறோமோ அவ்வளவுக்கு நல்லதான். அதுக்கு பிறகு பாருங்க, என் ஃப்ரெண்ட் வந்து இதை ஊத்துறா, அந்த நான் அரைச்சி வச்ச சோஸை ஊத்துறா. என்ன அதை காணாதுக்கு திருப்ப தண்ணியை விட்டு நாங்கள் இதுக்குள்ள ஊத்துறோம். நாங்கள் யாரு அந்த க்ரீம். ஓகே, இது வந்து க்ரீம், இதையும் வந்து சேர்த்து இதுக்குள்ள ஊத்துறோம். ஓகே பாருங்க, அந்த சோஸை கொதிக்க விட்டுட்டு ராலா ஊத்துறீங்களே. என்ன வெள்ளை கலர் இப்படியே நாங்கள் பாஸ்தாவை எல்லாத்தையும் கொட்டி பிரட்டைக்குள்ள பாஸ்தா ரெடி. என்ன அடுப்பை போட்டு விட்டுட்டு, என்ன அடுப்பை போட்டு தானே இருக்கு, அடுப்பை போட்டுட்டு மிளகுத்தூள் போடுறோம் கொஞ்சம். அந்த கீரை அந்த இதெல்லாம் சேர்ந்து நல்லா இருக்குது, நல்லா கலராக இருக்குது. பாஸ்தா 1-2 வாய்க்குள்ள போட்டு பார்த்து அதுக்கு உரைப்பு வேணுமெண்டா சில்லி கிரம்ஸ் ஏதாவது போடலாம்னு நினைக்கிறேன். உப்பையும் வந்து பார்த்து போடலாம். கிரேவி வேணுமென்று சொன்னால் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணலாம். இங்கே கிரேவி வந்து என்னன்னு தெரியல, விருப்பம் இல்லையோ தெரியாது. விருப்பம் இல்லையா? இங்க விருப்பம் இல்லையா? கிட்ட இருக்கிற அரவாசி பூக்கண்டுகள் எல்லாம் இங்கே தான் நான் களவெடுத்து கொண்டு வந்தது. இந்த பூக்கண்டு என் குசினிக்குள்ள இருக்குது, பார்த்துருப்பீங்க. உப்புமா வந்து சாப்பிடட்டாம் பாருங்க, சுட சுட சாப்பிடட்டாம். கொஞ்சம் ட்ரை பண்ண போறேன். அதுக்கு பிறகு பாஸ்தாவும் உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்ட போறேன். அதுக்கு பிறகு பட்டுலப்பம். இன்றைக்கு சாப்பாடு தான்.
உப்புமா எல்லாம் பொரிச்சு போட்டிருக்குது. பார்த்துருப்பீங்கள் செய்தது. கடைசியாக தான் வாங்க சாப்பிடலான்னு சொன்னால் நான் ஏழியாக ஒவ்வொண்டா சுட சுட சாப்பிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. நாளைக்கு தான் வேறு தொடர்புடான சமையல். ஏன்னா இது வந்து தனியாகவே சாப்பிடலாம் பாருங்கோ. நான் ஒரு கொஞ்சம் தான் எடுத்தனால என்னெண்டா பாஸ்தா சாப்பிட்டு பார்க்கணும். இந்த வடிவான பாஸ்தாவை இப்போ நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். பாஸ்தா ஓகே, நாங்கள் இப்போ வட்டில் ரெடி பாருங்கோ. மற்ற 2 ட்ரேயும் எடுத்தாச்சு. இப்போ இந்த ட்ரேயை எடுக்க போகிறோம். கடைசியாக எல்லாத்தையும் சேர்த்து எடுக்க போகிறீங்களோ இல்லாட்டி இல்லை? ஓகே, வந்து எப்படி அவிஞ்சு வந்திருக்கேன்னு பாருங்கோ. ஓகே, இப்போ வந்து கஜுவை வந்து போடுறோம். இது என்ன கஜு? ரோஸ்ட் பண்ணின கஜுவாம். ஃப்ரீமேட்டாக விற்கிது என்ன இப்படியே? ரோஸ்ட் பண்ணின கஜுவை இதுக்கு மேலே வச்சுட்டு டெஸ்டிங் செய்கிறது தானையா? சூட்டோடைய ஒரு டேஸ்ட் டெஸ்டிங், பிறகு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு நாளைக்கும் இங்கே தான் எங்களுக்கு சாப்பாடு. அப்போ நாளைக்கும் கொண்டு நல்ல வடிவாடிக்கு இருக்கு பாருங்க. எப்படி அவுட்கம், நெக்ஸ்ட் லெவல் அவுட்கம் பார்த்தீங்களா? நான் சொன்னேன் தானே இவை வந்து சமையலில் நெக்ஸ்ட் லெவல் ஆக்கலண்டு. சில நேரத்தில் எனக்கு சொல்லாமல் செய்திருவினாம் சைக்கிள் கேப்புக்கு. அது ஒரு சிக்கல் இருக்குது. இங்கே பாருங்க மேங்கோ புடிங்க. எனக்கு இந்த மேங்கோ புடிங் ரெசிபி அப்போ இந்த நேர்களுக்கு வரும் பாருங்க. ஜெலி ஊத்துறார் மேலே, ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். ஓகே, ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஜெலி. நான் வந்து இது ரெசிபி உங்களுக்கு வேணுமென்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்க, நெக்ஸ்ட் டைம் செய்து தாரோம். என்ன இதுவும் நான் சாப்பிட்ருக்குறேன். நீங்கள் முதலே இது வந்து கிளாஸ் ட்ரேக்குள்ளே கீழே வந்து மேங்கோ புடிங். நாளைக்கு எங்கட ஃபேமிலிக்கு மட்டும் இங்கே சாப்பாடு. அதுக்கு இவ்வளவு டிசர்ட்டும். வேறையுமே என்ன டிசர்ட் வருதோ? வேறு ஏதாவது இவ்வளவு தானே? பாயாசம். சரியா 45 நிமிஷம் ட்ரேக்குள்ளே தண்ணி விட்டு அதுக்குள்ளே இதை வச்சு அவனுக்கு வைக்க 45 நிமிஷத்தால் எடுக்கல இப்படி நல்ல வடிவா செட் ஆகி வரும். மேங்கோ புடிங் வந்து அதுக்குள்ளே வைக்கல, ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு தான் செட் ஆக்கினவர். ஜெலட்டின் போட்டது என்ன? அது மேங்கோ புடிங் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள. அது பிறகு நான் ரெசிபி சொல்கிறேன். என்னடா நான் வந்து இஞ்சால பாஸ்தாவில் செய்து கொண்டு கேட்கல, மேங்கோ புடிங் அதுவரை முடிஞ்சுதாங்க. சொல்லாம பறையாம களைச்சு போனேன். தண்ணி குடிக்க போறேன். ஓகே, இப்போ வந்து எங்கட வீட்டு ஃப்ரிட்ஜ் மாதிரி தான் இவேன் டைம். ஸோ அதுக்குள்ள வந்து நாங்கள் ஒண்டை மட்டும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறோம் உங்களுக்கு காட்டுறதுக்காக. இப்படியே வைக்கிறது. இன்றைக்கு வந்து ஒரு வித்தியாசமான காணொலி. என்ன எடுத்தனா என்ன எடுக்கல ஒன்றுமே எனக்கு தெரியாது. இனி எடிட் பண்ணிக்கல தான் பார்க்க வேணும் என்ன எடுத்திருக்கு என்ன எடுக்க இல்லையாண்டு. உங்களோட கொமெண்ட்டுகளை வாசிக்கிறது வளமை இருந்தா போலே அந்த ட்ரெடிஷனை நான் விடையிலாது தானே. அப்படியே இங்கே என்னுடைய ஃப்ரெண்ட் வீட்டருண்டு இந்த கொமெண்ட்டை வாசிப்போம். நீங்கள் போட்ட கொமெண்ட்டுகளை வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
நில்லுங்க கொமெண்ட்டுகளை பார்ப்போம். I didn't understand what you are saying, but the food look beautiful and delicious. மொழி தெரியாமலே பார்த்துருக்கிறீங்கள், அதுக்கு வேற கொமெண்ட் பண்ணியிருக்கிறீங்கள். உங்களோட நேரத்தை எடுத்து கொமெண்ட் பண்ணினதுக்கு நன்றி. மொழி வந்து தமிழ் தெரியாட்டி ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணலாம். அதுக்கான வசதியை வந்து யூடியூப் செய்து கொடுத்துருக்குது. உங்களுக்கும் யாருக்காவது விளங்காட்டி நீங்கள் வந்து ஆங்கிலத்திலேயோ இல்லாட்டி வேறு என்ன லாங்குவேஜில் இருக்குமென்று தெரியலை எனக்கு, ஆனால் ஆங்கிலத்தில் பார்த்து கொள்ளலாம். வேறு லாங்குவேஜ்லையும் மாற்றலாம்னு தான் நினைக்கிறேன். நான் மாற்றி ட்ரை பண்ணி பார்க்கல இன்னும். இன்னொரு கமெண்ட் வந்திருக்கு, உங்கள் அழகு என்னை சொக்க வைக்கிறது. இது நான் எங்க போய் மண்டையை அடிக்கிறது. அதுக்கு வேற சைட் கமெண்ட்ஸ் வேற கமெண்ட் பண்ணி இருக்கிறா. உங்களோட கமெண்ட்டுக்கு நன்றி. அக்கா, how do you cook so many dishes at once? I am so slow in the kitchen. சில நேரத்தில் வந்து ஃபாஸ்ட்டாக செய்கிறது தான், சில நேரத்தில் ஸ்லோவாயும் போகும். ஒவ்வொரு மூடை பொறுத்து நாங்கள் களையாக இருந்தால் டயர்டாக இருந்தால் கொஞ்சம் ஸ்லோவாக போகும். மற்றது சமைக்கிற சாப்பாட்டையும் பொறுத்து சில நாளில் ஹெவியான சாப்பாடு சமைச்சா கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்படித்தான் ஒவ்வொரு விதமான சாப்பாட்டுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இருந்தாலும் உங்களோட அன்புக்கு நன்றி. ஓகே, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. எல்லாட்ட கமெண்ட்டுக்கும் நன்றி. நான் எனக்கு கண்ணில் அம்பிட்ட கமெண்ட்டுகளை தான் இன்றைக்கு பார்த்தேன். நான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்திருந்தால் இல்லாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் எனக்காக என்னுடைய காணொலிகள் பிடிச்சிருந்தால் ஒரு கால் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, இது வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சது நல்ல கூலர் இருக்குது. நாங்கள் வந்து இப்போ டேஸ்ட் டெஸ்டிங் வாங்கோ வட்டுலப்பம் சாப்பிடலாம். அதான் நான் தான் சாப்பிட போகிறேன். காட்டி போட்டு எல்லாருக்கும் எப்படி இருக்குது. சூப்பராக இருக்கு. ஓகே, இன்றைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் வட்டலப்பம் பிடிச்சிருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் மற்றும் ஒரு அழகான சமையலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.